அஇஅதிமுக பொதுச் செயலாளராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாரதிய ஜனதாவின் தமிழ் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து கடிதத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக 7வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் பணி மென்மேலும் சிறப்பாக தொடர மனதார வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் திரு ஆர் சரத்குமார் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அஇஅதிமுக பொதுச் செயலாளராக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் தலைமையில் அஇஅதிமுக மேலும் பல வெற்றிகளை குவித்து சாதனைகள் படைக்க வேண்டும் என வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழிக்க முடியாத வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை செய்து காட்டி பல வெற்றிகளை பெற்று தமிழக மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இந்திய தேசிய முஸ்லிம் லீக் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்லாண்டு காலம் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டுவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு ஜவஹர் அலி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 7வது முறையாக அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி நிர்வாகம் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளது. 7வது முறையாக பொதுச் செயலாளர் பொறுப்பேற்கிற மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஐயாவளி சமூகத்தின் சார்பாகவும் வைகுண்டர் தலைமைப்பதியின் சார்பாகவும் ஐயா வைகுண்டர் அறநெறி பரிபாலன அறக்கட்டளையின் சார்பாகவும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுக பொதுச் செயலாளராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். 1,50,00,000 உறுப்பினர்களால் ஒட்டுமொத்தமாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவரை எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் கண்டிராத நிகழ்ச்சி. இந்தியாவை வழிநடத்துவதற்கு அம்மாவின் கையிலே தான் இருக்கிறது என்பதற்கு இதை விட வேறொரு சான்று எதுவும் இருக்க முடியாது. அப்படி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு எங்களை போன்றிருக்கிற சாதாரணவர்கள் கூட எங்கள் குடும்ப விழாவாக இதை நாங்கள் மகிழ்ச்சியிலே திளைத்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் 7வது நிரந்தர பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் அடித்தட்டு மக்களுக்கான எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிறைய நலத்திட்டங்களை கொடுத்து உதவியிருக்காங்க, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் உதவியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சர் அவர்கள் கழக பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் 7வது முறையாக கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது என்னை போன்றவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஏழை எளியவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். எப்பேற்பட்ட முதலமைச்சர் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திட்டங்களை வழங்கி அத்தனை மக்களையும் இன்றைக்கு சந்தோஷமாக வைத்திருக்கிற முதலமைச்சர் அம்மா அவர் இன்றைக்கு 7வது முறையாக தேர்ந்தெடுக்கிற செய்தி என்னை போன்றவர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.